ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான தக்காளி சட்னி ரெசிபி இப்போ பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 4 சின்ன தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன இஞ்சி. இது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு பல்லாரி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை போட்டு அதை நல்லா வதக்குங்க. அது நல்லா பொன்னிறமாக வந்ததும் அடுத்து தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்குங்க. தக்காளி மசிகிற அளவு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். இதில் ஒரு வெள்ளைப்பூடு ஆட் பண்ணுங்கள். அப்புறம் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் அந்த சூடு கொஞ்சம் நேரம் போகட்டும். போனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சர் ஜாரில் நீங்கள் மாற்றிக்கோங்க. சூடு ஆறுனதும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கிரைண்ட் பண்ணதை மறுபடியும் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். அதே மாதிரி கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், கிரைண்ட் பண்ணும்போது அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கிரைண்ட் பண்ணிடுங்க. இப்போது அந்த இதை மிக்சரை எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு இந்த கிரைண்ட் பண்ணதை இந்த கடாயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இந்த கலர் டெக்ஸ்சரே போதும்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ண தேவையில்லை. தனி மிளகாத்தூள் நான் இன்னும் கலர் வேணுன்றதுக்காக 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறுங்க, நல்லா வதக்குங்க. அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுமே தக்காளி சட்னி தயார். இதை இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே இது எங்கள் பெரியம்மா பண்ண ரெசிபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று எங்கள் அம்மா வேறு ரெசிபி பண்ணுவாங்க. அதை உங்களுக்கு இன்னொரு நாள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஷார்ட்டாக முடிஞ்சிடும். எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபி கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா ரெசிபீஸ் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பு சுவையோடு அது நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு ஈஸி சட்னி ரெசிபி நான் ஒன்று ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அது பச்சையாகவே எல்லாத்தையும் அரைச்சி இது பண்ணுறது. அந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பச்சையாக சாப்பிட ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, முத சாப்பிட்றவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதை நீங்கள் வதக்கி, அதாவது கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையுமே வதக்கி நீங்கள் அதை மிக்சியில் நல்லா அரைச்சி தாளிசம் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல் ரெசிபீஸ்க்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.